வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அரசியல் அப்படின்னாலே அதிரி புதிரிக்கு பஞ்சம் இருக்காது. மே மாசம் வெயிலுக்கு பஞ்சம் இருக்காது. கோடமழை வரல அப்படின்னா பருவத்தில் தண்ணிக்கு பஞ்சமா இருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறோம். ஒண்ணா எடுத்து வைப்போம். கடகடன்னு பாருங்க, மழை மலர்னு சிரிங்க, போய்கிட்டே இருப்போம். அங்க நிகழ்ச்சிக்குள்ள சமசீனுமா நேரா சமசீனுமாக்குள்ள போறோம். எடுத்த உடனே டரடா அப்படின்னு பார்த்தா ஒரு ஐயா, வண்டியில் ஆடா கொண்டு போய்கிட்டு இருக்க, கொண்டா 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 அப்படின்னு கையூட்டு வாங்கினார். சடக்குன்னு போட்டாங்க. இப்போ ஐயா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பிளான் பண்ணியிருப்பார், உங்களுக்கு மே மாதம் லீவ் வேணும்னு. அடுத்த இங்க பொலிக்கலாம் வந்துடுறாங்க, கொஞ்சம் குறை சொல்லாதீங்கடா. ஆமாம், எவ்வளோ வச்சுக்கு? அப்பா தான் அதான் சார். எவ்வளோ? கிளம்ப, நீ அடுத்த இங்க பொலிக்கலாம் வந்துடுறாங்க, கொஞ்சம் குறை சொல்லாதீங்கடா. ஆமாம், விருதுநகர்ல பயங்கரமான அம்மாவா இருக்கும் போல் இருக்கு. உட்காந்து யோசிச்சு இருக்கும் போல் இருக்கு. அதாவதுங்க, எங்க ஊருக்கு பசு வரல, தண்ணி வரல, மனு கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். போன எடு, ரீல்ஸை எடு, இன்ஸ்டால போடு, ஃபேஸ்புக்கில் போடு, பஸ்ஸு வரும். அதாவது இலவச பஸ்ஸு வேண்டாம், டயத்துக்கு பஸ்ஸு வேணும்னு அந்த அம்மா ரீல்ஸ் போட பஸ்ஸு வந்துச்சா. எங்க ஊர் சிவகாசி டு சாத்தூர் அந்த ரோட்ல கோணம்பட்டிங்கிற ஊர். இங்க நாங்க இப்ப பஸ்ஸுக்கு சிவகாசி போறதுக்காண்டி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 1.25 மணி நேரம் ஆச்சு கரெக்டா நானும் பஸ் வரல. எங்களுக்கு ஃப்ரீ பஸ் எல்லாம் வேண்டாம் சார். எங்க ஊருக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் இல்ல ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்தா போதும். அவசரமா போறவங்க எப்படி போக முடியும்? உள்ளேயே 2 கிலோமீட்டர் நடந்து தான் பஸ் ஏறுறோம், சும்மா ஏறல. இப்ப நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம். அதே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி போகணுங்கிறவங்க எப்படி போவாங்க? அதுவும் ஒவ்வொரு பஸ் நிக்க மாட்டுது சார். தயவு செய்து பஸ் விடுங்க சார். சர்ன்னு நாகூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருவிழாங்க. அது இஸ்லாமிய திருவிழா, கந்தூரி திருவிழான்னு சொல்லிக்கிறதாக. ஆனா பார்க்க அப்படி ஒன்றும் தெரியலையா அப்படின்னு கையை வச்சு பார்த்தா, ஏங்க அங்க எல்லாம் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, முஸ்லீம் இந்துக்கள்னு இல்லை, எல்லாரும் இருக்காங்க. மத நல்லிணக்கமா. இங்க தாங்க நாம அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நம்மளை அசைக்க முடியாம திணறாங்க மற்றவங்க. கிருஷ்ணகிரியில் எப்பா பள்ளிக்கடன் திறக்க போகுது, எல்லா பள்ளிக்கூடத்து பஸ்ஸையும் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, நான் செக் பண்ணணும்னு நம்ம மாவட்ட ஆட்சியரையே உத்தரவு ஓட்டாக இருக்கு. எல்லாம் பஸ் வரிசையாக நிற்கி எல்லாம் ஒன்றா வரும்பொழுது ஒரு பஸ்ஸில் கதவு ஸ்ட்ரக் ஆகி போச்சு. டிரைவர் தனால் ஐயோ கலெக்டர் வருக்குள்ள திறந்துரு அப்படின்னு பார்த்தா கடைசியில் லட்சுமி திறக்கவே இல்லை. கலெக்டர் முடிச்சு கடிச்சு வச்சு விட்டார். ஆர்டிஓ வாங்க, எமர்ஜென்சி நீங்கள் ஒரு எமர்ஜென்சி டைமில் ஆல்ரெடி இங்கே ஃபுல்லாக குழந்தைங்க உட்காந்துருக்கோம். எல்லாம் வெளியில் போய் திறக்கணும், ஒரு கூட்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாப்பை முதல்ல வச்சுருக்கீங்க, அடுத்து ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு துணி மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்கீங்க, ஒரு லைலான் கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கீங்க. எப்படி இப்போ லாக் சரினா லாக் சரி பண்ணணும்ல, அதுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நல்லா பண்ணுறீங்க. அந்த டைமில் ரொம்ப படபடப்பாக இருக்கும். அந்த டைமில் போய் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது, சரிங்களா? இது என்னன்றாங்க பாருங்க, எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்படியே நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் கொஞ்சம் ஓங்கு தாங்க இருப்பார் இல்லையா? அப்படியே நேரு விளையாட்டுறதுக்கு பிள்ளைகளா, இதுக்கு முன்னாடி எப்படியோ இப்போ பந்தை எடுத்தீங்கன்னா கோலில் கிடக்கணும், அப்படியே பரிசா வாங்கி தள்ளணும், அண்ணன் பேரை காப்பாற்றணும். ஓகேவா? எதா இருந்தாலும் அண்ணன்ட்ட கேளுங்க, அண்ணன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கார பூரா உற்சாகப்படுத்திருக்காரு. பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இனிமேல் பரிசு மழையாக இருக்கும். மார்னிங் வெறும் இட்லி தான் சாப்பிடுவோம். மெனு மாத்திரம் ஒரு 3 நாளில் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மெனு மாத்திரம். மெனு மாத்திரம் ஒரு கிட்ஸ் ஒரு செட்டு வந்துட்டு நான் டெய்லிக்கு தான் வருவேன்.
ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃபீஸை இங்கே மாற்றிட்டோம். அதனால என்ன பிரச்சனையும் நீங்கள் சொல்லலாம். அப்படியே கவுண்டருக்குள்ள போறான். அன்புமணி அண்ணாச்சி பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு. என்ன சௌமியா அக்கா உள்ள போயிட்டாங்கல்ல, அத சட்டசபைக்குள்ள போயிட்டாங்கல்ல, அந்த மகிழ்ச்சியா இருக்கும்னு பார்த்தா பாமக ஜெயிச்சதுல சந்தோஷம் இல்லை, அட தாவேக்கா ஜெயிச்சதுல சந்தோஷம் இல்லை, திமுக தோத்ததுல அம்புட்டு சந்தோஷம் மனுஷனுக்கு. என்னமோ கேட்டிருப்பார் போலுக்கு, கிடைச்சிருக்காது போல். அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். சென்னையில இவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. அப்படியே இப்படியே இருங்க. என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்படியே நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துறோங்க. நாங்க எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். எதையும் எங்க மேல மறைமுகமாகவோ நேரடியாகவோ திணிக்க முடியாது. ஆனா 2 வருஷம் காசு தரல, எப்படி கொண்டு போறோம் தெரியலன்னு லைட்டா டர்ரு வாங்குறார். கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி நமக்கு வந்து சேரலை. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது ஒரு துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணிவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த தேர்வு எழுதிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அவர்களினுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வெற்றியாளர்கள் தான். இந்த தேர்வு அந்த குழந்தைய அழகா ஆளாக்கி அழகு பார்த்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய மதிப்பெண் வாங்க போற, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடைய போற மாணவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். எதிர்பார்த்த அளவிற்கு ஒருவேளை மதிப்பெண் வரலனாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக தான் நான் நிற்கிறேன். நீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு எஜுகேஷனை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். அப்படியே ஐயா நாங்க இருக்கவியா, நீங்க ஏயா கவலைப்படுதியே? ஒன்னும் கவலைப்படாதேன்னு இபிஎஸ் ஐயாவை சேர்ந்து தேர்தலாக மாவட்ட செயலாளர்களாக சேர்ந்து கூட்டமா கூடியிருக்காங்கல்ல, அதுல ஓஎஸ் மணி ஐயா மட்டும் ஒரு ஹைலைட்டா சொல்லுதாரு, இது தோல்வி கிடையாது, கௌரவமான வெற்றி, அதனால கலங்க தேவையில்லை, நாம் அப்படியே மீண்டு பரப்போங்கார். தேர்தலில் நாம் ஒன்றும் மோசமான தோல்வியை சந்தித்து விடவில்லை, கௌரவமான வெற்றியை பெற்றிருக்கிறோம். கடந்த காலத்தில் இதைவிட மோசமான தோல்விகளை எல்லாம் நாம் சந்தித்து மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிற வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. மீண்டும் நம்முடைய இயக்கம் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து கருத்துரைகள் வழங்கியிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பேச்சே கிடையாது, அதை பற்றிய பேச்சே இல்லை. அப்படியே நம்ம இபிஎஸ் ஐயாவுக்கு இப்போ எதிர் தரப்பா இருக்கார்ல, சிவி சண்முகம், வேலுமணி ஐயா குரூப்புகள்ல இருந்து சொல்றாங்க, நீங்க உங்க பதவிக்கு ஆபத்துன்னு வாங்க பேசலாம்னு கூப்பிடுதீங்களே, இதைத்தானே நாங்க முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்டீங்களா அப்படின்னு பாயிண்டா அள்ளி போடுதார். அவரும் ஒரு விஷயத்தை யோசிச்சா நல்லா இருக்கும். இபிஎஸ் ஐயாவும் இப்படித்தான் பாயிண்டா எடுத்து போட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருந்தார். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள்.
இப்படி அச்சுறுத்தலே வச்சிருந்தால் ஒரு கட்சி எப்படி வளரும்? அப்படியே ஆர்பி உதயகுமார் ஐயா என்னதான் இருந்தாலும் சொந்த கட்சியை விட்டு போக முடியாதுங்கய்யா. அவங்க அப்படியே தத்தளிக்கிறத அப்படியே தடமாறாம வரக்கான்னு பார்த்து இது பண்றார். ஆனா செய்தியாளர்கள் நாலா பக்கமும் அம்ப விட்டு கப்பலை ஓட்ட விடுற மாதிரி பண்ண கடைசியில் கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வரேன், 300 நாளைக்கு பேசலாம்னு மனுஷன் ஓடியா விட்டாரலாம். எல்லா விவரங்களும் விரிவாக ஆலோசனை பண்ணாங்க. ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. யாருமே கணிக்க முடியல. நீங்க கணிச்சீங்களா சொல்லுங்க. எது யதார்த்தமாக யாருமே கணிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு எதிர்பாராத தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொண்டது. அவங்க நமக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் நின்று பணியாற்றணும்ன்றது மக்களுடைய தீர்ப்பா இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஐயா கவுண்டம்பாளையம் தொகுதி கனிமொழி இருக்காங்க இல்லையா, அதாங்க தாவே காவல எம்எல்ஏ வாங்கினாங்கல்ல. அவங்க வக்கீலுக்கு படிச்சிருப்பாங்க போல் இருக்கு. ஆனா முன்னாடி டாக்டர் போட்டிருக்காங்க. ஒரே பிரச்சனை காடு சண்டைக்காடாகி போச்சு. அதுக்கு அவங்க சொல்லுதாங்க, இங்கே பாருங்க, நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அல்ல, சோதிடத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கோங்க, நான் சொன்னோம்னா எல்லாம் படிக்கும் அப்படிங்க. வந்து டாக்டரேட்டுங்க, நான் ஃபிலோசபிக்கல் டாக்டரேட் இன் ஆஸ்ட்ராலஜி. நான் வந்து என்னோட பேஷனேட் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடித்தேங்க. மெடிசன் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு புனை பெயர் ஆயிடுச்சு எனக்கு. டாக்டர் கனிமொழி சந்தோஷ்னு கூப்பிடல. அடுத்தது வந்துட்டு நான் அந்த ஹெல்த் ப்ரியாரிட்டி நிறையா இருக்கிறதுனால என்னோட வீடியோஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஹெல்த் பேசிஸில் இருக்குங்க. அதன் ரீதியாக விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து டாக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளப்பிட்டு இருக்காங்களே தவிர நான் பேசிக்கலி ஒரு லாயருங்க. அந்த ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். மதுரையில் அதிமுக பிரமுகர் எல்லாராலும் அறியப்படக்கூடியவர் மருத்துவர் சரவண ஐயா. அவர் சொல்லுதாரு, நம்ம முதல்வர் விஜய் இருக்கார்ல, அம்மா உணவகத்தை அப்படியே சீரமைப்பு பண்ணி டெவலப் பண்ணுவோம்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி அப்படின்னு வரவேற்கார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி விட்டுருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. கேரளாவில் பினராயி விஜயன் தோல்வி அடைகிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் அரசியலில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், வெற்றி தோல்விகள் இருக்கும். நம்ம அரசு பார்த்துருக்கோம்ல. இன்னைக்கு புரட்சியோட திட்டத்தை, முக்கியமான ஒரு திட்டத்தை அவர் செய்கிறார். அப்போ வந்து முதலமைச்சர் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கார். அவருக்கான அந்த ஒரு அவர் மக்களுக்கு செய்யணும்னு அவர் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்கிறதுல, அந்த நினைப்பை நாங்கள் வாழ்த்துறோம். பாருங்க, பழவேற்காட்டில் ஒரு ஐயா மீன் பிடிக்கிறதுக்கு வலையை சரன்னு வீசிருப்பார் போல் இருக்கு. அப்படியே இழுத்தா வரல, வெயிட்டு ஜாஸ்தி. பார்த்தா இன்னைக்கு எப்படியும் ஒரு 100 கிலோ மீனை மாட்டிருக்கு விடான்னு பார்த்தா தண்டி வெடிகுண்டுங்க, பழைய காலத்து வெடிக்காத வெடிகுண்டு மாட்டிருக்கு அவர் வலையில. மனுஷன் பதறி போய் இழுக்க, அப்புறம் போலீஸ்காரர்கள்லாம் வந்து அதை அப்படியே அங்கனே குடி தோண்டி புதைச்சி அங்கனை சுற்றி இது பண்ணியிருக்காங்க. அங்கனை குடி இருக்கிற மக்கள்லாம் தயவு செஞ்சு அங்கே போய் வேடிக்கை வைக்கணும்னு போவாதியே, என்ன வேணாலும் நடந்துரும். அப்புறம் பாருங்க, இந்த செல்போனு மனிதனுடைய மூளையை எப்படி சுருக்கிக்கிறது அப்படிங்கிறது தான் இது. சீனாவில் நிலநடுக்க வந்திருக்கு. இந்த மற்ற ஏரியாவில் இருந்த ஆளுங்களாம் உச்சாரா ஓடி இருக்காங்க. இந்த செல்போன் பார்ட்டியை லேசாக ஆட்டி விட்டுட்டு போங்க, ஆட்டி விட்டு போட்டு நாம தடவிட்டு இருப்போம் அப்படின்னு தடவிட்டு எடுத்துருக்காங்க, ரியாக்ட் பண்ணலை. அப்புறம் என்ன நடந்திருக்கும் பார்த்துருங்க.
மக்கள் எல்லாம் இங்கே வாங்க, உங்கள் மனசில் இருக்கிற கருத்தை பூரா பதிலாக சொல்லுங்க அப்படின்னு இந்த கோடை விடுமுறை ஒரு 1.5 மாதம் லீவ் விடுதாங்க. முந்தியெல்லாம் புள்ளாக்காடுக்கு அப்பா லீவ் விட்டாச்சு கொண்டே தாத்தா பாட்டி வீட்டில் விட்டே தள்ளி விட்டா போதும்னே அப்பா அம்மா கூட்டி கொண்டே விட்டுட்டு வாட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே பாவம் தாத்தா பாட்டியெல்லாம் கதறுங்க, உங்களே கூட்டிகிட்டு போன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை என் பிள்ளையோடைய ஃபியூச்சர் தான் முக்கியம் அப்படின்னு ஏதாவது சம்மர் கிளாஸில் கொண்டே தள்ளி விட்டுறீங்களா? இல்லை போகிறதுக்கே வழி இல்லைன்னு புலம்புறீங்களா? சொல்லுங்கன்னா மழை பதிலாக வருது. எப்போவுமே ஸ்கூலும் வீடுமா இருப்போம். இப்போ ஹாலிடேஸ் வந்தனால பாட்டி வீட்டுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸ்க்ரீன் டைம்ஸ் இல்லாமல், ஸ்டடீஸ் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாட்டி தாத்தாவோட லவ்வோட ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாடகை வீட்டில் ஒரு அடைச்சி வச்சது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கிராமத்துக்கு வந்து வரும்போது குழந்தைகள் வந்து புத்துணர்ச்சி அடைவாங்க. மே மாதத்துல லீவில் குழந்தைங்க 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கிறாங்க. இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய கவலைகள் மறக்கிறேன். எந்த ஒரு ஒரிசும் இல்லை, எதுவும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறேன். நான் தாத்தா பாட்டினா தான் குழந்தைங்களுக்கே பிடிக்கும். அவங்க தான் வந்து ஒரு பிடிப்போடு வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து உறவாடுவாங்க. எப்பயும் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட பேர பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம் அதிக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பார்த்துக்குவாங்க. அவங்களும் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, அதுக்காக கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களை அனுப்பணும். ஒரு தாத்தா பாட்டி ஒரு சொந்த பந்தத்துக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸு அது இதுன்னு சொல்லி பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷன் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி தெரியுது. அந்த கிராமத்தில் போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெரிய குடும்பம், அந்த கூட்டு குடும்பம் இதில் இருக்கும்போது தாத்தா பாட்டிகளோட அன்பு எல்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய சூழல் மாறும். அவங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் வந்து நம்பிக்கையை ஊட்டும். குழந்தைகளை லீவ் விட்டாலே ஊருக்கு அனுப்புறது வழக்கம்தான். ஆனால் நம்ம காலத்தில் மாதிரி ரொம்ப நாளெல்லாம் அனுப்பலாம் முடியறதில்ல. ஒரு வாரம் அவ்வளோதான். அங்கே போனால் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு வரத விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், ஒருத்தவங்கள்ட்ட எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்புறது தான் சிறந்தது. இப்போ மாமன் சித்தி அவங்க வீட்டுக்கு தான் போய் விளையாண்டுக்கிட்டு செல் நோண்டிக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாங்க. இதே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. பசங்களுக்கு தேவையான சம்மர் கிளாஸ் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால எல்லா பேரண்ட்ஸும் அந்த 1 மாதம் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி சம்மர் கிளாஸ் சேர்த்து விட்றாங்க. இந்த கோழி எழுப்பி விடுறதுலேருந்து மாலை சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கெலாம் அவங்க வந்து தூங்கிடுறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறையெல்லாம் கிராமத்தை வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோடை விடுமுறை வந்து அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். ஸ்கூல் லீவில் பிள்ளைங்கள்லாம் அவங்க பாட்டி பாட்டங்கிட்ட, அத்தை மாமா கிட்ட, அக்கா தங்கச்சிங்கிட்டங்கெல்லாம் விட்டு பழகுங்க. நல்லா பொறுப்பாக இருந்து திருப்பணும் பொறுப்பாக கொண்டாந்து வீட்டான்னு வச்சுக்காங்க. ஒன்று இருக்கு. இப்போ அவங்களுக்கு தாத்தா பாட்டி இல்லை, அதனால வீட்டில் தான் இருக்குது. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. ராஜா மார்த்தாங்க